அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சமும் நம்மளும் ஒரு ஆற்றல் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா எனர்ஜியுமே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். திருப்பி அந்த வீடியோ பார்க்கணுன்னா லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் நம்மளுடைய எண்ண அலைகளாகட்டும் அந்த ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நம்ம நினச்ச விஷயங்களும் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் நினச்சது எதுவானாலும் சரி, இல்லை ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, என்றைக்குமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்கள்கிட்ட நிறைய எனர்ஜி இருக்கணும். அந்த எனர்ஜியிலிருந்து ஃப்ரீக்வெண்ட் ஆகிற விஷயங்களை பொறுத்து தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறது நிர்ணயமாகும். இது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இவ்வளோ நாளில் நடக்குமா சார், இல்லை எனக்கு இத்தனை வருஷத்தில் நடக்குமா சார், இல்லை நாளைக்கு நடக்குமா சார். சில பேரில் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றல் எனர்ஜி அதிகப்படுத்திக்கிறது தான் ஒரே வழி. சரி சார், எப்படி சார் நம்ம எனர்ஜி அதிகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 5 வழிகள் இருக்குது. இந்த 5 வழிகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கே தெரியும், எஸ் ஐ ஃபீல் பெட்டர், ஐ ஃபீல் எனர்ஜெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அப்படி என்ன சார் அந்த 5 வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, பிடிச்ச வேலையை செய்கிறது. இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த ஒர்க் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் பிடிச்ச விஷயங்களை பண்ணணும். இல்லை எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுற டைம் இல்லை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பிரேக் எடுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அன்னைக்கு நாள் முழுவதும் அந்த விஷயமாகவே பண்ணுங்கள். இல்லை எனக்கு 1 மணி நேரம் தான் எனக்கு டைம் இருக்குது சார், நான் அந்த 1 மணி நேரம் பண்ணணும். எஸ், அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் அந்த விஷயம் பண்ணிங்கன்னா, எனக்கு பசி தூக்கம் எல்லாமே மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். அந்த விஷயம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்களை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு எனர்ஜி நிறையா ஃபில் ஆனதை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்பர்கள் இல்லாட்டி பிடிச்ச ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் இருக்கிறது, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆகட்டும் இல்லை வெளியிலே ஆகட்டும், நம்ம ஏதாவது பிடிக்காத நபர்கள் கூட இருந்தோன்னா அந்த எண்ண அலைகள் நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எண்ண அலைகளாகட்டும் வைப்ரேஷன் ஆகட்டும் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் கூட மனசு விட்டு பேசுங்க. நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பெஸ்ட் டெக்னிக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய நண்பரை மீட் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும் பொழுது அந்த நண்பர்களிடத்துல நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோம், அந்த பழைய கதைகள்லாம் பேசுவோம், சிரிப்போம், நல்லா ஜாலியாக இருப்போம். ஸோ அந்த நண்பர் எவ்வளோ உயரத்தில் இருக்கார், எவ்வளோ பணக்காரராக இருக்கார், நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் அந்த வாழ்ந்த கட்டத்துக்கே போய் நம்ம அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம், நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக இது அவரை உங்கள் பழைய நண்பர்களை பார்த்துட்டு எங்கள் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்களை வாட்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க. இது 2வது விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நன்றி உணர்வு தான், கிராட்டிடியூட். என்னவெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ, இது வரைக்கும் என்னவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் நன்றியாக இருக்கிறது தான் ஒரே வழி. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட முன்னாடி கேமரா இருக்குது, அதுக்கு நான் நிச்சயமாக நன்றி சொல்லணும். அதை வாங்கி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இப்படி நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், என்னவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு, என்னவெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் மனசால நன்றி சொல்லுங்கள்.
இந்த நன்றி உண்மையிலேயே சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை வாட்ச் பண்ணும் பொழுது உண்மையிலேயே ஃபீல் பண்ணி நீங்கள் நன்றி உணவு சொன்னீங்கனாலே உங்களுடைய எனர்ஜி பல மடங்கு பெறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இது 3வது விஷயம். 4வது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் லிஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியோ, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, இதை நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை செஞ்சு முடித்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு கார் ஜஸ்ட் ஓட்டி பழகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரை நான் வாங்கியிருந்தேன். இந்த கார் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும். இந்த 6 மாதத்தில் 7500 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் ஏறி இறங்கியாச்சு, நிறைய ஊர் ட்ராவல் பண்ணியாச்சு, இப்படி நிறைய இடம் போயிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர்னால் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். மாதம் 1000 கிலோமீட்டருக்கு மேலே நான் ஓட்டியிருக்கேன். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஓட்ட ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் க்ரௌட் கம்மியாக இருக்கும் காரை ஓட்டி போகிறதுக்காக. எடுத்து மெதுவாக ஓட்டி போயிட்டு மெதுவாக ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே ஓட்டிட்டு திருப்பி நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு வந்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம், எஸ் சக்ஸஸ் அப்படின்னு என்னை பார்த்தே கண்ணாடியில் நான் சொல்லிப்பேன். இது எனக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்படி டே பை டே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் காரை எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு நிறுத்தும் பொழுது சக்ஸஸ் அப்படின்னு என்னை கண்ணாடியில் பார்த்து நான் சொல்லிப்பேன். இதே மனசுக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன். இது என்ன ஆச்சு நாளடைவுலன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் கார் எடுத்துகிட்டு போய் என் குடும்பத்துக்காகட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு டிரைவருக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு 2 விஷயம். ஒன்று, நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு நிறுத்திட்டேன்னு சொல்லும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் வைப்ரேட் ஆகிறத என்னாலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதனால் என்னாச்சு, இது மல்டிப்ளை ஆச்சு. ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருந்தவன் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டி ஒரே நாள் 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. அப்போ இந்த ஒரு ஆற்றல், இந்த வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதோ ஒரு டாஸ்க்கை பண்ணுங்கள், அந்த டாஸ்க் முடித்த உடனே நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. உங்கள் வைப்ரேஷன் ஆகிற உங்கள் உடல்நிலையாகட்டும் மனநிலையாகட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிமிஷம் வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு. இது ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுகிறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய சோசியல் மீடியாவில் அக்சஸ் பண்ணுறோம், நிறைய இமேஜ் மீம்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் நிறைய நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகும். நம்மளுடைய வைப்ரேஷன் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஏதோ ஒரு அரசியல் நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கேட்டோடனே நம்ம உடம்பை நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் அது எப்படி வைப்ரேட் ஆகுது, நம்ம உடல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படி மனசு ரெஸ்பாண்ட் பண்ணுது, அவங்க மேலே ஒரு வெறுப்பு உணர்ச்சியோடு ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லை ஹாப்பியாக ரெஸ்பாண்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது தான் நம்மளை ஒரு நாள் முழுவதும் நம்ம ட்ராவல் பண்ண வைக்குது. இப்போ இதை நம்ம எப்படி தடுக்கிறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்காங்க. ஏதோ ஒரு விஷயம், யாரோ ஒரு நபராக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருடைய ஒரு 3 வயசு குழந்தை, அவர் அதை திங்க் பண்ணுவார். எப்போவெல்லாம் அவர் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் லெவல் சேஞ்ச் ஆகுது, ரொம்ப குறையுது, எனர்ஜி லெவல் குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அவருடைய குழந்தை நினச்சிப்பார். அந்த 3 வயசு குழந்தை எப்படி இருக்கும், எப்படி பேசும், எப்படி நடக்கும், அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு அன்பு பிறக்கும் இல்லையா? அந்த அன்பு எந்த விதமான கண்டிஷனும் இருக்காது. அந்த குழந்தை எனக்கு இதெல்லாம் செய்யணும், பெருசாக எனக்கு இன்ஜினியராகி காப்பாற்றணும், டாக்டராகி காப்பாற்றணும், ஸோ எந்த கண்டிஷனும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அன்பு, அதை நீங்கள் எத்தனை பேருக்கு மேலே அந்த அன்பை காட்டுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தைய அவர் நினச்சிக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலைக்கு வந்துடுறாரு, அவருடைய எனர்ஜி அதிகமாகுது, வைப்ரேஷன் லெவல்
ஃப்ரீக்குவென்சி வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஒரு நிலையிலேயே அவர் ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த அந்த எனர்ஜி லெவலை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி அவருடைய ஆஃபீஸ் ஆகட்டும், அவருடைய நண்பர் வட்டாரமாகட்டும், அவருக்கு வேண்டிய எல்லாத்தாகட்டும், இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த ஆற்றலை வந்து அவர் ஒரு இமேஜினரியாகவே அந்த ஆற்றலை பரப்புறாரு. இதனால் அவர் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக அடைஞ்சிருக்காரு. இது வந்து ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி. இப்போது இந்த 5 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நிச்சயமாக உங்கள் எனர்ஜி லெவல் அதிகமாகும். உங்கள் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிதமாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் மனநிலை மாறும். உங்கள் மனநிலை மாறும் பொழுது, அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தியாகும் பொழுது என்னவெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் நினச்சிக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதை அடையக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே அதிகமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி.